ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அப்புறம் இந்த சோஷியல் மீடியா ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக செயல்படுதுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, மன வருத்தமாக இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒரு கட்சி வருது, அந்த கட்சி மக்கள் மாற்றம் வேணும்னு சொல்லி விரும்பி ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, அந்த மக்களை தற்கூரி கூட்டம், அரசியல் தெரியாத கூட்டம், பகுத்தறிவு இல்லாத கூட்டம், படித்த முட்டாள்கள் இருக்க கூட்டம், சினிமா மோகத்தில் இருக்க கூட்டம்னு சொல்லி அவங்கள விமர்சனம் பண்ணுறது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியலை. இதே தற்கூரி கூட்டத்தை சேர்ந்தவன் தான் நானும். போனவே எங்கள் வீட்டில் சொன்னாங்க சொல்லி 2021 எலெக்ஷனில் எந்த கட்சியிலேருந்து திட்டுறாங்களோ அந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டிருந்தேன். அப்போல்லாம் நான் பெரியாரின் பிள்ளை, பகுத்தறிவாளன், படித்தவன், அறிவாளி, அரசியல் தெரிஞ்சவன். இப்போ இந்த கட்சிக்கு போட்ட நான் தற்கூரி கூட்டம் ஆகிட்டேன். அவனா பார்த்து நீங்கள் இப்படி தற்கூரின்னு கை நீட்டி சொல்கிறப்ப அந்த 4 விரல் உங்களை நோக்கி தான் இருக்குது. இந்த 4 விரல் என்னன்னு நான் சொல்லவா? இப்போ எக்ஸாம்பிள் என் தொகுதி, எங்கள் மதுரை தொகுதியவே எடுத்துக்கோமே. இங்கே எதிர்கட்சி வாஷ் அவுட்டு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சினிமா மோகமா? இல்லை விஜய் ஃபேன்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக இருக்காங்களா? அப்படி கிடையாதுங்க. சிம்பிளாக 2 விஷயம் சொல்கிறேன். மதுரையில் கனிம வள கொள்ளை, நேச்சுரல் ரிசோர்ஸஸை எப்படி ஆட்டையப்பட்டாங்க நல்லா தெரியும். 2வது, ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மதுரை கார்பரேஷனில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்துச்சுன்னு தெரியும். இவ்வளோ தப்புகளை நம்ம மேலே வச்சுட்டு இதெல்லாம் மறைச்சிட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், சினிமா மோகத்தை வச்சு ஒரு படித்தவங்கள தற்கூரி கூட்டத்தை வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம மேலே இருக்க தப்பை மறைச்சிட்டு அடுத்தவங்களை குறை சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயங்க? இது ஒரு ஆரோக்கியமாக அரசியலே கிடையாது. புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கா, மக்கள் மாற்றத்துக்காக போட்ட ஓட்டே விஷயம். இது ஒன்றும் விஜய்க்காகவோ இல்லை அவங்களுடைய ஃபேன்ஸ் விதி போட்டதோ கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும். 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டுறாங்க. அப்போ 50 பேரும் தற்கூரியா? இதில் பாதி பேர் போனால் உங்கள் கட்சிக்கு தான் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க அப்போல்லாம் நல்லவங்க, அறிவாளி, இப்போ முட்டாளாயிட்டாங்களா? இது ரொம்ப தப்பான வீடியோ. எதுக்கு போட்டதுன்னா, எங்களுக்கும் அரசியல் தெரியும், நாங்களும் அரசியல் பேசுவோம், நாங்கள் ஒன்றும் அரசியல் தெரியாது, தற்கூரி கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டது. நான் எப்படிப்பட்ட ஆள்னா, என்னுடைய ஒரு சின்ன கருத்து கூட யாரோட மனசும் பாதிக்கக்கூட நினைக்கிற ஆள் நான். ஆனால் நேற்று எனக்கே ஒரு பாதிப்பு இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து இந்த மாதிரி ஓட்டு போட்டவங்களை திட்டுற பார்த்து. அதனால தான் இந்த வீடியோவே போட்டேன். சரி, புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு, நல்ல ஆட்சி அவங்க கொடுத்திட மக்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். வணக்கம் மக்களே.